இப்போ நமக்கு புது ட்ரெஸ் எப்படி வாங்குறது? நம்ம இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு ஜவுளி கடையில நம்ம மோதிரத்தை கொடுத்து தானே ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த கடைக்கு போய் அந்த அக்கா கிட்ட கேட்டு நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட வேண்டியதா. அஞ்சலி நில்ல. நீ இன்னும் குளிக்கலையா? அதே ட்ரெஸ்ல இருக்க. அது எங்க கிளம்பிட்ட? என்ன முழிக்கிறா? கேட்டது பதில் சொல்லு. பதில் சொல்லுன்றல. அது இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய், ஏன்டா அந்த புள்ளைய 2 பேரும் போட்டு இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க? இப்படி மிரட்டினா அது பயந்துராதா? கொஞ்சம் அதட்டாம தான் கேளுங்களேன். அஞ்சலி, நீ எங்கம்மா போற? அது எனக்கு சோப்பு, பிரஷ், பேஸ்ட் இதெல்லாம் வாங்கணும். அதுக்கு தான் நான் போறேன். ஓ அப்படியா? அத சொல்ல வேண்டியதானம்மா. எதுக்கு பயப்படுற? சரி, போயிட்டு வா. ஏ அஞ்சலி, ஆமா, சோப்பு சீப்பு பிரஷ் எல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போறேன்னு சொல்றியே, காசு வச்சிருக்கியா? ஐயோ, என்ன சொல்றது? என்கிட்ட காசு இல்லையே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது என்கிட்ட காசு இல்லைங்கிறதையே நான் மறந்துட்டேன். இல்ல, எனக்கு சோப்பு பேஸ்ட் வாங்குறதுக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுங்களேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஃப்ரீயாலாம் தர வேண்டாம். என்னோட சேலரியில நீங்க புடிச்சுக்கோங்க. பாத்தியாக்க கொழுப்ப? இந்த அம்மாக்கு சோப்பு வாங்குறதுக்கு 2000 ரூபாய் வேணுமா? அதுவும் இவங்க சம்பளத்துல ஒரு புடிச்சுக்கணுமா? அதானே அஞ்சலி, உன் சம்பளமே 2000 ரூபாய் தான். ஏமா, சோப்பு பேஸ்ட் வாங்குறதுக்கு எதுக்குமா 2000 ரூபாய்? விவரம் தெரியாத புள்ளையா இருக்கியே. 50 ரூபாய் பத்தாதா? இந்தா, பார்த்து செலவு பண்ணணும், சரியா? என்ன பாக்குற? நல்ல நோட்டு தான். போயிட்டு வா.